சண்முகம் போய் அங்க உட்காரு. பரவாயில்ல மேடம். உட்காரு சண்முகம், போ. டேய், என்னடா புது இடம் மாதிரி பாக்குற? நீதான் இங்க அடிக்கடி வந்திருக்கியே, ரிலாக்ஸா உட்காரு. ஆ மேடம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஆண்டி, ஒரு நிமிஷம். எப்படி இருக்க பிரீத்தி? நல்லா இருக்கேன். உட்காரு. நான் அப்புறம் கால் பண்றேன். பை. அப்புறம் பிரீத்தி ஆண்டி, அவ எப்படி இருக்கா? இப்ப வரைக்கும் அவங்க நல்லாதான் இருக்காங்க. அதான பிரச்சனையே. என்ன பிளான் பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிடுறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டதானே நாம இப்போ மீட் பண்றோம். ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? ஆன் த வே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உட்காருங்க. உட்காரு பிரீத்தி. பிரீத்தி, வாங்க மேடம். நினைச்ச மாதிரி வேலையில சேர்ந்துட்டீங்க. ஆனா எப்படி மேடம் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நடிக்கிறீங்க? சரியா நடிச்சாதானே நாம நினைச்சதை சரியா நடத்த முடியும். நாளுக்கு நாள் நம்ம டீம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. நம்ம டீமோட ஆக்டிங்கும் வேற லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னடா சண்முகம்? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதா மேடம். நீங்க தானே எங்க எல்லாருக்கும் பாஸ். நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருந்தும் வேதா மேடம் உங்களை கூட வச்சிருக்காங்கன்னா எப்படி? எல்லாம் உங்களோட நடிப்பால தானே? டேய், நீ என்ன புகழ்ந்து பேசுறியா இல்ல கிண்டல் பண்றியா? சாச்சா, நான் எப்படி மேடம் உங்களை கிண்டல் பண்ண முடியும்? கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு நீங்க தான் மேடம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். என்னால உங்களுக்கு ஈக்குவலா வரவே முடியாது மேடம். சரி, இப்போ அடுத்த பிளான் என்ன? சாப்பாட்டுல விஷம் வச்சிடலாமா? இது ரொம்ப பழைய ஐடியா. அது மட்டும் இல்ல, இப்பதான் அந்த வித்யாக்கு விஷம் வச்சோம். அதனால வேற ஏதாவது பெட்டரா யோசிக்கணும். நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி பிளான் பண்ணணும். சண்முகம், நீ ஒரு நல்ல ஐடியா கொடு. நானா? வந்ததுல இருந்து நான் சொல்றதான் நீ செஞ்சிட்டு இருக்கியே தவிர நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. அது வந்து இப்போ நீ தான் அந்த வேதாவை கொல்ல கரெக்டான ஐடியா சொல்லணும். என்னடா உன்னை பெரிய கிரிமினல்னு சொல்றாங்க, ஒரு கொலை பண்ற ஐடியாவுக்கு இவ்ளோ யோசிக்கிற? டக்குன்னு சொல்லுடா.
வேதா ரூமுக்குள்ள இருக்கிற ஏசி சிலிண்டருக்குள்ள பாய்சன் கேஸ மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டா ஏசி போட்டு தூங்கும் போது வேதா தூக்கத்திலேயே செத்துருவா. அதை செய்ய முடியுமா? முடியும். இத செஞ்சு முடிக்க ரொம்ப டைம் எடுக்கும்ல? அரை மணி நேரம் அந்த ரூமுக்குள்ள யாரும் வராம பாத்துக்கிட்டா நான் அந்த வேலையை ஈஸியா முடிச்சிருவேன். அது பாத்துக்கலாம். ஆனா இதுல டவுட் எதுவும் வராதுல்ல? டவுட் வராதுன்னு தான் இந்த பிளான சொல்றேன். ஏதோ ஏசில கேஸ் லீக் ஆகி போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஓகே, அதையே பண்ணிடலாம். என்னன்னா சண்முகத்துக்கு போய் வளையல் போட்டுட்டு இருக்க? ஆமா, அது வளையல் தான். நான் அதுதான் நானும் ஏன்னு கேக்குறேன். அவன் பையன், அவனுக்கு எதுக்கு நீ வளையல் போட்டு விட்டுட்டு இருக்க? என்ன நடக்குது இங்க? அது ஒண்ணும் இல்ல மனசா. இவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவளுக்கு வளையல் கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவன்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி என்ன வாங்கி தர சொன்னான். அதான் பாவம்னு வாங்கி கொடுத்தேன். அத நான் அவனோட சம்பளத்துல கழிச்சுப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிண்ணா, அந்த வளையல இவன் அவன் லவருக்கு தானே போட்டு விடணும். நீ ஏன் அவனுக்கு போட்டு விடுற? ஆமால, நீ இன்னும் அந்த கேள்வியிலே நிக்கிறியா? அண்ணா, கேள்வியே அதுதான். ஓ, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்னண்ணா, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? சேச்சே, நான் என்ன மறைக்க போறேன்? அது ஒண்ணும் இல்ல. இந்த வளையல் அவன் கையில. மேடம், நான் தான் இவரை என் கையில வளையல் போட்டு விட சொன்னேன். நீ எதுக்கு வளையல் போடணும்? எந்த ஊர்லயாவது வளையல் போட்டுப்பாங்களா பசங்க? இல்ல மேடம், நான் லவ் பண்ற பொண்ணு சும்மா ஒரு சென்டிமெண்ட்டுக்காக கையில போட்டு பார்த்துட்டு அப்புறம் அவகிட்ட கொடுக்க சொன்னான். அதுக்காக தான். ஓ, அப்படியா? அந்த அளவுக்கு டீப் லவ்வோ? ஆமா மேடம். அதனாலதான் நீ மேடிய வேண்டான்னு சொன்னியா? ஆமா மேடம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ணா, இத நீ என்கிட்ட முதல்லயே சொல்ல வேண்டியதானே? அதுக்கு பதிலா ஏதோ சொல்லி முழிச்சிட்டு இருக்கே நீ. எனக்கே இவன் சொல்லி தானே தெரியும். அதான் சும்மா என்ன கூப்பிட்டு போட்டு விட சொன்னா போட்டு விட்டேன், அவ்வளவுதான். அண்ணா, தூரத்துல இருந்து பார்த்தா யாருக்கா இருந்தாலும் தப்பாதான் தெரியும். அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். ஓ, சண்முகம், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நான் விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்க மேடம். ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே மேடம். ஏய், ஆனா சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா சமாளிச்ச. நான் கூட என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இருங்கம்மா. அம்மா, இங்கதாம்மா பிரச்சனை. ஒயர் ஏதோ லூஸா இருக்குமா? ஓ, இருங்க, நான் பண்றேன். நானே சரி பண்றேம்மா. 2 மினிட்ஸ்மா, வந்துடுறேன். சரிப்பா. சரியாயிடுச்சுமா. டன். ஆன் ஆயிடுச்சுமா.
தேங்க்ஸ் விஜய், தேங்க்யூ. சரிம்மா, வந்து சாப்பிடுங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி. நீங்க போய் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் பின்னாடியே வரேன். ம். சஞ்சய், நான் வேணும்னு ஒண்ணு அறையல. அந்த நேரத்துல வேற ஒரு பிரச்சனை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நான் உன்னை படிக்காதவன்னு சொல்லி பேசுனது தப்புதான். ஆனா அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்காக உன்கிட்ட எவ்வளவு இறங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி வந்துட்டேன். நீயும் அந்த கோபத்தெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட பேசின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா நீ அதை மறக்கவே இல்லைன்னு இப்பதான் புரியுது. அந்த கோபத்துல இன்னும் மனசுல தேக்கி வச்சிருக்கல? இல்ல சஞ்சய், நான் அதுக்காக உன்னை அடிக்கல. அந்த பிரீத்தி விடுவியா, எனக்கு நல்லா தெரியும். நான் உன்கிட்ட நெருங்கி வர்றது, நான் உன்கிட்ட ஆசையா பேசுறது எதுவுமே உனக்கு பிடிக்கல. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். முடியாது. நான் என் ரூம்ல தான் தூங்குவேன். நீ சொல்றது எல்லாம் நான் நம்ப மாட்டேன். போ, போய் உன் வேலைய பாரு. போ. அப்ப எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய் ஏய், சொன்ன கேளுங்க. வெளிய போங்கம்மா. ஏய் வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு தர. வித்யா, கதவு திறக்க போறியா இல்லையா? என்னாச்சு? ஏய் வித்யா, கதவு தர. என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா மேல ஒரே சத்தமா கேக்குது? எனக்கும் தெரியலப்பா. ஏய் வித்யா, கதவு தர. கதவு தரன்னு சொல்றேன்ல. ஏய், நான் சொல்றதையும் நம்ப மாட்டாங்க. இப்போ ஏசி ஆஃப் பண்ணாலும் மறுபடியும் உள்ள வந்து ஆன் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரே வழி நாம உள்ள இருக்கிறது தான். சஞ்சய், விஜய். விஜய், என்னாச்சு? என்னாச்சு? வேதா என்னாச்சு? திடீர்னு வித்யா வந்து இந்த ரூம்ல தங்கினா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னா. நான் அதை நம்பாம இருக்கவும் என்னை வெளியில தள்ளி விட்டுட்டு அவ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. என் பொண்ணு ஏதாவது சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். உன்னை காப்பாத்த என் பொண்ணு மறுபடியும் அவன் உயிரை பணைய வச்சுட்டா. வித்யா, டேய், என்ன போய் பாரு, பார்க்கலாம். பாரு பாரு. வித்யா, அப்படி வித்யா, வித்யா, கதவு திற. வித்யா. வித்யா, வித்யா, என்ன ஆச்சு? வித்யா, என்ன சத்தம் அங்க? வித்யா, கதவை தர. என்ன நடக்குதுங்க? அவங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கல. அதனாலதான் நானே ஏமா புரிஞ்சுக்கலன்னா அப்படியே விட்டு தொலைய வேண்டியதானே? நீ ஏமா போய் கதவை சாத்திக்கிட்ட? இந்த குடும்பத்துக்கு அவங்க அம்மா உசுர கொடுத்தது போதாதா? இப்ப நான் உன்னையும் சாக கொடுக்கணுமாமா? பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க. விஜய், அம்மா,
காலையில மெக்கானிக்க வர வச்சு வீட்ல இருக்கிற எல்லா ஏசியையும் கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்லு. சரிம்மா. தேங்க்ஸ். யாரும் என் ரூமுக்கு போக வேண்டாம். என் பொண்ணு உசுர காப்பாத்திருக்கா? அவளுக்கு இந்த ஒரு வார்த்தை அந்த மரியாதையா? டேய் அமைதியா இருடா. டேய், உங்களை மாதிரி ஒரு நன்றி கேட்ட குடும்பத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. உங்கடா வித்யா, டாக்டர் இந்த மாத்திரையை சாப்பிட சொன்னாங்க. இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாத்திரையை சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்பதான் தூங்கும்போது மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்காதா. நைட்டு மட்டும் போட்டா போதும். சாப்பிடு. நில்லு. நான் வேண்டான்னு சொன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுவல. கம்பல் பண்ணி என்ன சாப்பிட வைக்க மாட்டேன், அப்படிதானே? நான் உன்னை தொடர்றதுலயே உனக்கு விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாரையும் விட 10 வருஷம் அதிகமா வாழ்ந்தா அதனால பல பேருக்கு நல்லது மேடம். அதனாலதான் நான் இந்த வீட்ல வேலைக்கே சேர்ந்தேன். மதியம் நைட்டுன்னும் 3 நேரமும் உங்க ஆரோக்கியத்தை மட்டுமே மனசுல வச்சு நான் தனி மெனுவே ரெடி பண்ணிருக்கேன். இனிமே அதுதான் எல்லாருக்குமே சாப்பாடு. ஹெல்த்த மட்டும் யோசிச்சு டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். அதுவும் ரொம்ப முக்கியம். டேஸ்டும் குறையாம உங்க ஹெல்த்துக்கும் குறையில்லாம நல்ல சாப்பாடா கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மேடம். வித்யாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அவளே விஷயம் தெரிஞ்சு அத பண்ணாலா இல்ல நிஜமாவே இண்டிகேட்டர் சத்தம் கேட்டு பண்ணாலான்னு ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. அவளுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு, அதனாலதான் அவ அப்படி பண்ணிருக்கா. ஆனா இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாதே. யார் அவகிட்ட சொல்லிருப்பா? என்னது, என்ன பேசிட்டு இருக்கா? நான் இல்லாத நேரமா பார்த்து ஏதோ பேசுறாங்களே. பேசாம இங்கே நின்னு என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். ஒருவேளை அந்த சண்முகம் யாரு தெரியல. ஆனா நம்மள ஒட்டு கேக்குறதுக்கு அந்த வித்யாவே வந்தாலும் வருவா. நாம எது பேசினாலும் சீக்ரெட்டாவே பேசணும். அந்த சண்முகம் இல்ல, அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். ஏற்கனவே ஒரு தடவை நான் அவன் மேல சந்தேகப்பட்டு அவனுக்கு டெஸ்ட் வச்சுட்டேன். நான் சொன்னேன்னு வித்யாக்கு விஷம் கலந்த பாலை கொடுத்து அவளை கொல்ல பார்த்தான். அவன் நம்ம பிளான லீக் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி
இப்ப அத பத்தி யோசிக்க வேண்டாம். உடனே அடுத்து என்ன பிளான்னு யோசிக்கலாம். என்ன பண்றது? என்ன பிளான் பண்றா? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு மட்டும் தெரியுது. என்ன பிளான் பண்றான்னு தான் தெரியலையே. இதுதான் பிளான்னு நினைக்கிறேன். ஆனா என்னவா இருக்கும்? அந்த மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. சரிங்க ஆண்டி. ஓகே. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். விஜய், நீ பிரீத்தியை கூட்டிக்கிட்டு நேரா காலேஜுக்கு போயிடு. சரிம்மா. நான் நம்ம புது காலேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு காலேஜுக்கு வந்துடுறேன். அம்மா நானும் உங்க கூட வரேம்மா. இல்லடா, நீ முன்னாடி காலேஜுக்கு போயிடு. நான் அங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். சரிம்மா. என்ன பிரீத்தி? ஓகே ஆண்டி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே. மேடம். என்ன சண்முகம் இவ்ளோ நேரம்? சாரி மேடம். சரி, நீயும் காலேஜுக்கு கிளம்பு. இல்ல மேடம், நான் உங்க கூட வரேன். நானும் அங்கதான் வரேன். நீ முன்னாடி போய் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணு. அதான் ஷாரும் பிரீத்தி மேடமும் போறாங்களே, நான் உங்க கூட வரேன் மேடம். ஆமா ஆண்டி, உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம். அவனையும் நீங்க கூட்டிட்டு போங்க. சரி. என்ன சொல்றா? ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஏதாவது பிளான் பண்ணிருப்பாளா? என்ன நடந்தாலும் எப்பவும் நான் வேதமா கூடவே இருக்கணும். அப்பதான் எந்த ஆபத்து வந்தாலும் அது என்னால தடுக்க முடியும். சரி சண்முகம், வா போலாம். வா சண்முகம். பிரீத்தி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னடா என்ன பாக்குற? இன்னைக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோமே, இப்படி பாதிலே இந்த ஆள் கடத்திட்டான்னு வருத்தமா இருக்கா? எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் ஏய் ஏய், வேதாவை கொல்லதான் நீ அந்த வீட்டுக்குள்ள வந்த. நீ அவளை எத்தனை தடவை கொல்ல பாத்திருக்க? ஒவ்வொரு தடவையும் நானும் என் பொண்ணு சேர்ந்து தானே வேதாவை காப்பாத்திட்டு இருக்கோம். இங்க பாரு, நாங்க இல்லனா இப்ப அந்த வேதா உயிரோடவே இருக்க மாட்டா. அது தெரியுது அந்த வேதாக்கு. என்னைய எதிரி மாதிரி நடத்துறா. இருந்தாலும் எதுக்காக அவளுக்கு உதவி பண்ற? உதவுறது எங்க குடும்பத்தோட குணம். ஐயோ, இவர் வேற நேரங்கட்ட நேரத்துல கடுப்பேத்துறாரு. நேத்து கூட ஏசில கேஸ் லீக் ஆகி சாக பார்த்தா. பண்ணது நீதானே எனக்கு தெரியும். நான் தான் என் பொண்ணுகிட்ட சொல்லி அவளை காப்பாத்த சொன்னேன். அப்பா, சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதே உன் பொண்ணுன்னு தெரியாம நீ அளந்து விட்டுட்டு இருக்கியே. டேய், நீ இப்ப என்ன திட்டத்தோட வந்திருக்க? மரியாதையா உண்மையை சொல்லு. உன்னை யார் அனுப்பி வச்சா? உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க சொல்லு. தினம் தினம் என் பொண்ணு வேதாவை காப்பாத்தா போராடிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? ஏய், உன்னை இப்பவே வேதா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துற. நீ வேதா கிட்ட எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? உனக்கும் பிரீத்திக்கும் என்ன சம்பந்தம்? பிரீத்தி எவ்வளவு கெட்டவன்னு எல்லா உண்மையை சொல்லி இந்த பிரச்சனைக்கு இன்னையோட முடிவு கட்டுற.
எதுக்குடா என்ன தடுக்கிற? விடு, விடுடா. விட மாட்டேன். நீ என்னடா எங்களோட சேர்ந்து சதி பண்ணிட்டு இப்ப நீ அவளை காப்பாத்துறியா? போடா. சண்முகம், என்னாச்சு? மேல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சித்தாளு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க மேடம். சரி வா, போய் பார்க்கலாம். இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. சகுந்தலா ஆண்டி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ச்சே, என்ன பிளான் பண்ணாலும் அந்த வேதா தப்பிச்சுட்டே இருக்கா. எப்படின்னே புரிய மாட்டேங்குது. நீங்க இங்க இந்த நிலைமையில இருக்கீங்க, அங்க மகேஸ்வரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து என்னென்னமோ பிளான் பண்ணோம். ஆனா எல்லாமே தப்பா ஆயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு தெரியும். உன் கூடவே இருப்பானே ஒருத்தன். யாரு? சண்முகமா? ஆமா, அவன்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒவ்வொரு தடவையும் வேதாவை நம்ம கிட்டேந்து காப்பாத்துறது அவன்தான். உன் கூடவே இருந்து உனக்கே குழி பறிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். என்ன சொல்றீங்க? அவன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டான். நான் சொன்னேன்டா, வித்யாக்கே விஷம் கொடுத்தான் அவன். விஷம் கொடுத்து என்னாச்சு? அவ செத்து போனாளா? இல்ல, நல்லா தானே இருக்கா. ஆமா. அப்புறம் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல பிரீத்தி. நம்மளை எல்லாம் மிஞ்சின கிரிமினல் அவன். உன்னோட நம்பிக்கைய சம்பாதிக்கிறதுக்கு தான் அவன் அதெல்லாம் பண்ணிருக்கான். நீங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான். என்ன சொல்றீங்க? ஆமா, விட்டா அவன் உன்னையும் கொன்னாலும் கொன்னுடுவான். அவன்கிட்ட நீ ஜாக்கிரதையா இரு. அவன் அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் வேதாவ யாராலையும் நெருங்கவே முடியாது. ராஸ்கல், அவ்வளவு பெரிய ஆளா நீ? ஏன் கூடவே இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்கல? வேதா நமக்கு நேரடி எதிரினா அந்த சண்முகம் துரோகி. அவனை சும்மா விடக்கூடாது பிரீத்தி. இத்தனை நாளா அந்த வித்யா மட்டும்தான் நம்ம பிளானுக்கு தடையா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்போ அந்த சண்முகமும் கூட சேர்ந்திருக்கானா? நம்ம கூடவே இருந்துகிட்டு நமக்கே வேட்டு வைக்க பாத்திருக்கான்ல. அவன் மேல எனக்கு ஆல்ரெடி டவுட் வந்துச்சு ஆண்டி. அதுக்காக தான் அவ கையில விஷத்தை கொடுத்து வித்யாக்கு கொடுக்க சொன்னேன். ஆனா இப்பதான் புரியுது,
அது கூட அவனோட டிராமா தானு. என்ன ஏமாத்திருக்கான் பாத்துக்கோங்க. எதிரிங்களை கூட நாம மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா அவன மாதிரி துரோகிங்களை நாம சும்மாவே விடக்கூடாது. டேய், முதல்ல அந்த சண்முகத்தை போய் தூக்கிட்டு வாங்கடா. போங்க. அவனை கண்ட துண்டமா விட்டு கடல்ல தூக்கி போடணும். கிளம்புங்க. டேய் நில்லுங்கடா. சங்கர், என்ன பண்றீங்க? அவனை அப்படியே விட சொல்றீங்களா? அவனை சாகடிக்கிறதெல்லாம் ஒரு தண்டனையா? அதை விட பெருசா ஒரு தண்டனையை கொடுக்கணும். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. அவன் நம்ம கூடவே இருந்து நம்மள ஏமாத்திருக்கான்ல, அதே ரூட்ல போய் அவனுக்கு நாம தண்டனை கொடுக்கணும். எப்பவுமே வேதா தான் நம்ம டார்கெட். ஆனா அவளை கொலை பண்றதுக்கு தடையா இருக்கிறது வித்யாவும் சஞ்சயும். இப்ப புதுசா அந்த சண்முகம் வேற. ஆமா ஆண்டி. அப்போ சஞ்சய் வித்யா 2 பேரையும் கொலை பண்ணிட்டு அந்த கொலை பழிய சண்முகத்து மேல தூக்கி போட்டா? புரியலையே. புரியுற மாதிரியே சொல்றேன். சூப்பர் பிளான் ஆண்டி. இந்த திட்டத்தை மட்டும் நம்ம பிசிறில்லாம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வேதாவோட குடும்பம் தலையெடுக்கவே முடியாது. அவ சாம்ராஜ்யத்தையே நாம ரொம்ப ஈஸியா அழிச்சிடலாம். சொல்லிட்டீங்கல்ல, சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிருவோம். என்னையா வெளியில போக சொல்ற? இன்னும் 5 செகண்ட்ல நீயே என்ன கூப்பிடுவ பாரு. 1 2 3 4 ஐயோ 5. என்ன கூப்பிடல? ஐயோ சஞ்சய். அது என்ன? சஞ்சய் உள்ள வா. சஞ்சய், நான் தான் சொன்னேன்ல. என்னாச்சு? உள்ள வா சஞ்சய். நீ தான் என்ன ரூம்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு என்ன பாத்ரூம்குள்ள கூப்பிடுற? ஏய், ஷவர் ஓபன் ஆயிடுச்சு. உள்ள வா. மூட முடியல, உள்ள வா. இல்ல இப்ப நான் உள்ள வந்தேன்னு வையேன், அப்புறம் ஏதாவது எசகு பிசுக்கு ஆயிடும். அப்புறம் நீ என்ன திட்டுவ, நீ அதை சரி பண்ணிக்க. ஐயோ, உன்னை வெளிய போக சொன்னது தப்புதான் சாமி. தயவு செஞ்சு உள்ள வா சஞ்சய். மூட முடியல. எனக்கு நீ குளிச்சுட்டு இருக்கிற பாத்ரூம்குள்ள எல்லாம் வர விருப்பம் இல்ல. ஏதோ நீ கஷ்டம்னு சொல்றிய, அதனால உள்ள வரேன். ஏன்னா யாருக்கு கஷ்டம்னாலும் ஓடோடி உதவி பண்றது என்னோட பழக்கம். ஐயோ, சரி கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி, கதவு தர உள்ள வரேன். வா. என்னாச்சு? வந்து பாரு. என்ன பாத்துட்டு நிக்கிற? அது சரி பண்ணு. அது சஞ்சய் என்ன பண்ற? வித்யா, மாணிக்கண்ணே, என்ன தெரியலையா? யார் பண்ணி? நான் தானே கணேஷ், சுப்பையா மகன். ஓ, கணேஷா? என்னண்ணே எப்படி இருக்கிய? எங்க கிளம்பிட்டிய? அது ஏன்பா கேக்குற? என் மச்சான் செல்வத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. இப்ப
இப்பதான் நீலவதி போன் பண்ணி சொன்னா, அதான் உடனே ஊருக்கு போறோம். ஓ செல்வ மச்சானுக்கா? ஐயோ என்னண்ணே இது, அந்த நல்ல மனுஷனுக்கா இப்படி ஒரு சோதனை? ச்சே, இப்ப எப்படி போறீங்க? பஸ்ல தான் போறோம். அண்ணே நானும் ஊருக்கு தானே போறேன், வாங்க நம்ம கார்லயே போயிடலாம். இல்ல பரவாயில்ல, நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். அப்பா வாங்க. தங்கச்சி என்னம்மா நீ, ஒரே ஊருக்காரங்க, சொந்தம் வேற, உங்களை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும்? இது பெரிய உதவின்லாம் நினைக்காதம்மா. நான் போற வழியில உங்களை இறக்கி விட போறேன், அம்புடுதான். கார்ல போனா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்ல, அதுக்குதாம்மா சொல்றேன். வித்யா, நாம கார்லயே போயிருவோமா? எனக்கு எப்படா ஊருக்கு போய் செல்வ முகத்தை பாப்போன்னு இருக்குமா?